டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழே நிறைய ரெமடிஸ் இருக்குங்க. அந்த ஆக்டை உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட பெண்கள் கரெக்டாக யூஸ் பண்ணினாங்க அப்படின்னா, அந்த சட்டத்தை விட ஒரு வலுவான சட்டம் பெண்களுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா, அவ்வளோ அழகாக எனாக்ட் பண்ண ஒரு சட்டம் அது. அதில் வந்து ஷேர்டு ஹவுஸ் ஹோல்டு கேட்கலாம். அதாவது ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பா வீட்டில தான் இருக்காங்க. கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவங்க புருஷன் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் அப்பா எல்லாம் பார்த்துக்கிறாரு, அப்பா வீடு குடுக்குறாரு, அப்பா சாப்பாடு குடுக்குறாரு. ஹஸ்பண்ட் என்ன சொல்லி கூட்டிட்டு வராரு, "நாளையிலேருந்து நீ என் வீட்ல இருக்க போற. உங்க வீட்ல இருந்த எங்க எங்க பொண்ணு மாதிரியே நாங்க வச்சு அவள பார்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் நாங்க பண்ணி குடுத்துறோம்." அப்ப அவளுக்கு வீடு, அவளுக்கான வசதி, அவளுக்கான வாய்ப்பு எல்லாத்தையும் குடுக்க வேண்டியது ஹஸ்பண்ட் வீடாகுது. அப்போ அடுத்த நாள்லேருந்து அவங்களுக்கு தேவைப்படுற இந்த விஷயத்தை எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணணும் இல்லையா? இவங்க இத எதையாவது ஒண்ண ப்ரொவைட் பண்ணாம விட்டாலும், அத எல்லாத்தையும் நீங்க டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ கேட்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஷேர்டு ஹவுஸ்ஹோல்ட். நான் இருக்கிறதுக்கான வீடு. எனக்கு இந்த வீட்ல தான் நான் இருக்கேன். எங்க ஹஸ்பண்ட் இருக்காரு, மாமனார், மாமியார் இருக்காங்க. பட் நானும் ஒரு இடத்துல இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க கேட்டுக்கலாம். ஒருவேளை அந்த ஷேர்டு ஹவுஸ்ஹோல்டு இல்ல அப்படின்னா, ஆல்டர்னேட் அக்காமடேஷன். எனக்கு வேற ஒரு வீடு வாடகை வீடோ, இல்ல சொந்த வீடு இருந்தா அந்த வீட்லயும் என்ன தங்க வைங்க. இல்ல எனக்கு ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வைங்கன்னு சொல்லி ஆல்டர்னேட் அக்காமடேஷன் கேட்கலாம். மெயின்டெனன்ஸ் கேட்கலாம். எனக்கு மாசம் ஜீவனாம்சம் குடுங்க அப்படின்னு அவங்க கேட்கலாம். புரொடெக்ஷன் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் அவங்கள பார்த்தாலே சண்டை வருது. உங்க அம்மா, அப்பா வந்து என்ன பார்த்த உடனே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பார்த்த உடனே ஒரு மாதிரியா ரியாக்ட் பண்றாங்க. நான் ஆனா இந்த வீட்ல தான் குடியிருக்கேன். இந்த ரூம்ல தான் நான் தங்கியிருக்கேன் அப்படின்னா, இவங்கள அப்ரோச் பண்ணி பேசாம இருக்கிறதுக்கு. இப்போ ஒரே வீட்ல தான் இருப்பாங்க. மருமக ஒரு ரூம்ல இருப்பாங்க. மாமனார், மாமியார்ல ஒரு ரூம்ல இருப்பாங்க. என் மாமனார், மாமியார் என்ன வந்து பேசக்கூடாது. சார் அவங்க பேசினாலே பிரச்சனை ஆகுது. அவங்க என்ன வந்து ஒரு மாரி தப்பா தான் பேசுறாங்க. அவங்க பேசுற விதமே என்ன காயப்படுத்துது அப்படின்னா, என்ன பேசக்கூடாது. என்ன வந்து அவங்க எந்த வகையிலயும் துன்புறுத்தக்கூடாது. என்ன அடிக்கக்கூடாது. என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டக்கூடாது. இது எது வேணும்னா நீங்க வந்து புரொடெக்ஷன் கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல குடியிருக்கிறீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து உங்கள அப்புறப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படி என்ன அப்புறப்படுத்தாம இருக்கிறதுக்கு நீங்க ரெஸ்ட்ரெயின்ட் ஆர்டர் கேட்கலாம். ஒருவேளை டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருந்தா, அ ஒரு பிசிக்கல் அசால்ட்டோ, இல்ல வந்து வெர்பல் அபியூஸோ, இல்ல வந்து மென்டல் ஹாரஸ்மென்ட்டோ உங்களுக்கு நடந்திருந்தது அப்படின்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதற்கான காம்பன்சேஷனையும் நீங்க கேட்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ இருக்கிற ரெமெடீஸ். பட் நீங்க குழந்தைங்களுக்கு தேவையான இந்த விசிட்டிங் ரைட்ஸ் எல்லாம் நீங்க வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் கீழ கேட்க முடியாது.